Hello guys, welcome back to the greatest rivalry India vs Pakistan நேரலை from Dubai Barnagaram Championship Trophy 2025 in Pakistan India matches மற்றும் துபாயில் நடக்கப்படும் the greatest rivalry in ever in history cricket history most excited and important மேட்சுக்கான பிச்சை பார்த்துட்டு இருக்கோம். பிச்சு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிரீனிஷ் நிறைய பிச்சாக தான் இருக்குது. மோர் ஃபாஸ்ட் பவுலர் சூட்டபுளாக இருக்கும். இங்கே பாகிஸ்தான் டாஸ் வின் பண்ணி நாங்கள் ஃபஸ்ட்டு பவுலிங் போட்டுக்கிறோம், இந்தியா ஃபஸ்ட் நீங்கள் பேட்டிங் ஆடுங்கன்னு சொல்லியிருக்காரு முகமது ரிஸ்வான். போட்டி தொடங்க உள்ளது நண்பர்களே. தரமான மேட்ச். சுக்மன் கில் போன மேட்ச் செஞ்சுரி நாயகன் இங்கே ஒரு ஷாட்டுக்கு போயிருக்காரு. முதல் பந்துலேயே பவுண்டரியா இல்லை, முதல் பந்துலேயே சிங்கிளோட ஆரம்பிச்சிருக்கு இந்தியாவோட இன்னிங்ஸ். பாகிஸ்தான் வர்சஸ் இந்தியா. இங்கே சஹின் ஷா அஃப்ரிடி டு ரோஹித் சர்மா. ஓ மை காட், பிளம்மா. ஆஹா, அப்பீல் பண்ணியிருக்காரு சஹின் ஷா அஃப்ரிடி. அம்பையர் நாட் அவுட் கொடுத்துருக்காரு. இன்ஸ்விங்கிங் டெலிவரி லெஃப்ட் ஹேண்ட் பவுலர்ஸ்க்கு ஐ திங்க் பிச்சிங் அவுட் சைடு நினைக்கிறேன். அதனால ரிவ்யூ போல. பாபர் அசாம் விக்கெட் கீப்பர் பெஸ்ட் பிளேஸ் தெரியும் அவருக்கு போல. லாஸ்ட் பால் பார்த்த முதல் ஓவர் ரோஹித் சர்மா 4 பால் 0 ரன். இங்கே ஒரு ஷாட்டு கவர் டிரைவில் அடிக்கப்பட்ட ஷாட், பவுண்டரி கிடச்சிருக்கு. முதல் பவுண்டரி இந்தியா இன்னிங்ஸில். ரெண்டாவது ஓவரோட இரண்டாவது பந்து அடிச்சு விட்டுருக்கார் சுக்மன் கில். பவுண்டரி போகுது அவருக்கு. அருமையான ஷாட், நல்ல ஷாட்டு, நல்லா பேக் லெக்கில் ஃபுல் எஃபெக்ட் கொடுத்து அடித்தார். நல்ல ஷாட், பவுண்டரி போயிருக்கு. சுக்மன் கில் ஸ்ட்ரைக்கில் ஒரு ஷாட்டு, பேக் ஃபுட்டில் சரியான ஷாட்டு, நல்ல கட் டெலிவரி, பவுண்டரி போயிருச்சு. இங்கே மீண்டும் அடுத்த பந்து, இந்த முறை ஸ்லைஸ் பண்ணியிருக்காரு. இந்த முறையும் ஒரு பவுண்டரி, பேக் டு பேக் பவுண்டரிஸ் ஃபார் சுக்மன் கில். இங்கே விராட் கோலி சிக்னேச்சர் ஸ்டைலில் போட்டு காட்டுவார் பாகிஸ்தான் vs இந்தியா மேட்ச்சில். இங்கே ஒரு ஷாட்டு, மீண்டும் ஒரு ஷாட், மீண்டும் ஒரு பவுண்டரி ஃபார் சுக்மன் கில். பிரின்ஸ் ஆஃப் கிரிக்கெட்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இன்னிங்ஸு. என்ன ஷாட்டு, வாட் அ ஷாட், வாட் அ ஷாட். இங்கே ஒரு ஷாட்டு, பேக் டு பேக், முன்னாடி மட்டும் இல்லை பின்னாடி அடிக்க தெரிஞ்சு அடித்தார் ஒரு பவுண்டரி. தரமாக கோட்டு கிழிச்சிட்டு போயிருக்கு. இங்கே கேப்பில் ஒரு ஷாட்டு, ரோஹித் சர்மாவுக்கு முதல் பவுண்டரி கிடைக்க போகுதா? அதோட இந்தியாவோட 50 ரன்ஸ் வந்துருச்சு. இதோட 50 ரன் பார்ட்னர்ஷிப்பை வேற தொட்டிருக்காங்க. 29 பாலில் சரியான அடி. இந்தியாவோட ஃபயர் ஸ்டார்டிங்லேயே செமையாக ஆரம்பிச்சிருக்காங்க டீம் இந்தியா. 50 ரன் பார்ட்னர்ஷிப்பை கிராஸ் பண்ணிருச்சு. இங்கே ஒரு ஷாட்டு, ரோஹித் சர்மா கவர்ஸ் ரீஜியனில் இன்னொரு ஷாட்டு, இன்னொரு பவுண்டரி அவருக்கு. செமையாக ஆடிட்டு இருக்கார் சுக்மன் கில். 40 பாலில் 20 ரன். மீண்டும் ஒரு கவர் டிரைவ். இந்த முறை பேட்டர் கனெக்ஷன், பவுண்டரி கிடைக்கும். முன்னொரு ஷாட். இங்கே ஒரு ஷாட்டு, இந்த முறை ஒரு முட்டியங்கால் போட்டு அடித்தார். இந்த முறையும் ஒரு பவுண்டரி, செம ஷாட்டு, பவுண்டரி இன்டு த 48. அவரு இங்கே ரோஹித் சர்மா பேக் ஃபுட்டில் ஒரு ஷாட்டு, பவுண்டரி. ஷார்ட் பால் எனக்காடாங்கிற மாதிரி அடிச்சு விட்டாரு. இங்கே சுக்மன் கில் ஆன் 49 தூக்கி அடித்தார். தில்லுக்கு துட்டு ஷாட். இது விக்கெட் கீப்பருக்கு பின்னாடி போனது மட்டும் இல்லாமல் சுக்மன் கில்லுக்கு ஒரு 50யும் வாங்கி கொடுத்துருக்கு பவுண்டரியோட சேர்த்து. 53 ரன் வெறும் 25 பாலில் ஒரு தரமான இன்னிங்ஸ் சுக்மன் கில். இன் பாகிஸ்தான் கூட போன மேட்ச்சில் தான் செஞ்சுரி அடித்தார் பங்களாதேஷ்க்கு ஆப்போசிட்டா. இங்கே ஒரு ஷாட்டு, இந்த முறையும் ஆள் இல்லா திசை. மீண்டும் ஒரு ஷாட், மீண்டும் பவுண்டரி. இந்தியா ஓப்பனர்ஸ் ஃபயர் ஆரம்பிச்சிருக்காங்க. ரோஹித் சர்மா ஷார்ட் பால் போட்டாங்க, தூக்கி அடிச்சிருக்காரு. இங்க முறை முதல் லாஃப்ட் ஷாட் இந்த மேட்ச், பவுண்டரி. இங்க மீண்டும் 23 பால்ல 28 ரன். ரோஹித் சர்மாக்கு இன்னொரு ஷாட்டு, இந்த முறை கேப்ல கோடு கிழிச்சிட்டு போயிருக்கு. இன்னொரு பவுண்டரி ஃபார் இந்தியன் கேப்டன் ரோஹித் சர்மன். இந்த முறை ஷார்ட் பால் இறங்கி வந்து அடிச்சிருக்காரு, பட் கனெக்ஷன் சரியா இல்ல, அவுட்டு. ஷார்ட் பால் போயிட்டு ரோஹித் சர்மா விக்கெட் தூக்கிட்டாங்க. ஷஹின் ஷா அஃப்ரிடி தான் அந்த விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் விக்கெட் டவுன் இந்த இன்னிங்ஸ். முதல் விக்கெட்டை தூக்கியிருக்காங்க. நல்ல ஷார்ட் பால் தான், நல்ல ஸ்லோவராக போட்டார். இல்லைன்னா 6 போயிருக்கும். ரோஹித் சர்மா அவுட்டு. இங்கே விராட் கோலி வந்தா உடனே ஷாட்டுக்கு போயிருக்காரு, 6. ஓ மை காட், வாட் அ ஷாட். விராட் கோலி அன்ஃபார்மாக இருக்கும்போது பாகிஸ்தான் கூட மேட்ச். இன்னொரு ஷாட்டு, இன்னொரு 6. செமையாக அடிச்சிட்டு இருக்காங்க இங்கே இந்தியன் பிளேயர்ஸ். விராட் கோலி என்ன ஷாட்டு, எவ்வளோ தூரம் போய் விழுந்துச்சு தான் கேள்வி. 130 மீட்ரு, சரியான டி விராட் கோலி. 2 6 தொடர்ந்து இன்னொரு ஷாட்டு. இந்த முறை பின்னாடி யாரும் இல்லை, ஆள் இருந்தாலும் பவுண்டரி போயிரு, பவுண்டரி. விராட் கோலி 8 பால் 24. ஆனால் இங்கே சுக்மன் கில் நானும் அடிக்கிறேன்னு சொல்லி அடித்தார். எதுக்கு சுக்மன் கில் தேவையில்லாத ஷாட். 2வது விக்கெட் டவுன் இன் திஸ் இன்னிங்ஸ். சுக்மன் கில் நல்லா ஆடிட்டு தான் போகிறார். 65 ரனுக்கு அவுட்டு, வந்த வேலையை முடிச்சிட்டாரு. இங்கே விராட் கோலி, ஆஹா நட்ராஜா ஷாட்டு, பவுண்டரி கிடைக்க போகுது. செம ஷாட்டு. இந்தியா வேற லெவல் ஆடிட்டு இருக்காங்க. இங்கே ஸ்ரேயஸ் ஐயர், ரிமெம்பர் த நேம், வாட் அ ஷாட், 6.
இங்கே ஸ்ரேயஸ் ஐயர் சேமா ஷாட்டு, நல்ல பவுண்ட்ரி. 150 தாண்டிட்டாங்க டீம் இந்தியா. இப்போ 175 இருக்கு ஸ்கோர். இங்கே நேராக அடிச்சிருக்காரு விராட் கோலி. அன்ஃபார்மாக இருந்தேன்னு சொன்னேன். ஸ்ட்ரைட் டிரைவ் அடிச்சு பவுண்ட்ரியோட 50 கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு 28 பால்ல. பாகிஸ்தான், டேடி ஆஃப் த பாகிஸ்தான் இன் கிரிக்கெட் வேர்ல்ட். சரியான 50, வேற லெவல் நாக் ஃப்ரம் விராட். கிங் கோலி இஸ் பேக். இங்கே ஒரு ஷாட்டுக்கு போயிருக்காரு விராட் கோலி. பேக் ஃபுட்டில் அடித்தார் ஸ்பின்னர். எனக்கா ஆட தெரியாது, பவுண்ட்ரி வச்சுக்கோ. இந்தியா நோ டைமில் 200 வர போகிறாங்க 22வது ஓவரில். இந்த ஷாட்டோட 200 அப் ஃபார் டீம் இந்தியா. ஒரு ஹை ஸ்கோரிங் மேட்சாக போயிட்டுருக்கு இது. சரியான அடி. 205 ஃபார் 2. ஸ்ரேயஸ் ஐயர் 39 இருக்காரு. இந்த ஷாட்டோட 43க்கு போகிறாரு. ஏனால் அது பவுண்ட்ரியை நோக்கி போயிட்டுருக்கு வேகமாக. பவுண்ட்ரி 54. ஸ்ரேயஸ் ஐயர் 35 பால் 51 ரன். சரியான நாக்கு. பயங்கரமாக ஆடிட்டு இருக்காங்க டீம் இந்தியா. இங்கே லாஃப்டர் ஷாட்டுக்கு போயிருக்காரு. ஆள் இல்லாத திசையினால பவுண்ட்ரி போகும். டைமிங் சரியா இல்லைனாலும் பவுண்ட்ரி. இங்கே ஸ்ரேயஸ் ஐயர் 60 ரனுக்கு போயிட்டாரு. விராட் கோலி ஷாட்டு. விராட் கோலி நான் ஸ்ட்ரைக்கில் இருக்கும் போதே அடிச்சாருங்க ஸ்ரேயஸ் ஐயர் பவுண்ட்ரி. சரியான பவர்ஃபுல் ஷாட் அது. இங்கே விராட் கோலி ஸ்ட்ரைக்கில் இருக்காரு. இந்த முறை கவர்ஸ் ரீஜன், அது என்னோட ரீஜன் சொல்லி அடித்தார் ஒரு பவுண்ட்ரி. பாகிஸ்தானை போட்டலாம் பண்ணிட்டு இருக்காங்க சீரியஸ்லி பேட்டிங்கில். இங்கே ஒரு ஷாட்டு. ஓ மை காட், வாட் அ ஷாட். பவுண்ட்ரி ஃபார் ஸ்ரேயஸ் ஐயர். நோ டைமில் 76க்கு வந்து நிற்கிறாரு. ரெண்டு பேருமே நியர்பை செஞ்சுரி. விராட் கோலி மற்றும் ஸ்ரேயஸ் ஐயர் இன்டு த 80s. வாட் அ ஷாட். பவுண்ட்ரி. 150 ரன் பார்ட்னர்ஷிப். என்னமா ஆடிட்டு இருக்காங்க டீம் இந்தியாவுக்கு. இவங்க பேட்டிங்கில் தூணா நின்றுருக்காங்க இந்தியாவோட இன்னிங்ஸில். ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே அடிச்சு விட்டாருங்க ஸ்ரேயஸ் ஐயர். அவரும் 94க்கு வந்துட்டார். யார் முதல்ல செஞ்சுரி அடிக்க போகிறான்னு ஒரு போட்டி போயிட்டுருக்கு. விராட் கோலியின் 96 ஸ்ட்ரெயிட்டில் அடிச்சிருக்காரு. ஆள் யாரும் இல்லை, வந்துருச்சு கிங் கோலியோட செஞ்சுரி. எஸ், பாகிஸ்தான் வந்துட்டா. டேடி ஆஃப் த பாகிஸ்தான் நான் தான்டான்னு சொல்லி அடிச்சிருக்காரு. ஃபார்மோ வித்தவுட் ஃபார்மோ, நான் இந்த டீமை பார்த்தா பொழந்து காட்டுவேன்னு சொல்லி 65 பாலில் அடிச்சு விட்ருக்காரு செஞ்சுரி. இங்கே ஸ்ரேயஸ் ஐயர், அவருக்கு தேவை இந்த 6. இந்த 6ஓட அவரோட செஞ்சுரி வந்திருக்கு. 300 இந்தியாவுக்கு. வேற லெவல். 32வது ஓவர்லேயே 300 தொட்டுட்டாங்க. ஒரு பெரிய ரன்னை நோக்கி போயிட்டு இருக்காங்க. சரியான இன்னிங்ஸ் ஃப்ரம் ஸ்ரேயஸ் ஐயர். பயங்கரமாக அடிச்சிருக்கான். 61 பாலில் 101 ரன். வேற லெவல் மச்சானி. இங்கே ஒரு ஷாட்டுக்கு போகிறாரு. பேக் ஃபுட்டில் ஒரு ஷாட்டு. ஸ்ரேயஸ் ஐயர் 6 தொடர்ந்து ஒரு பவுண்ட்ரி. செஞ்சுரிக்கு அப்புறம் இன்னும் பயங்கரமாக ஆடுறாரு பவுண்ட்ரி. ஸ்ரேயஸ் ஐயரா விராட் கோலி இல்லை அடிச்சது ஸ்ரேயஸ் ஐயர் தான். அவருக்கு ஒரு ஷாட்டு, அவருக்கு ஒரு பவுண்ட்ரி. பவுண்ட்ரி மலைஸ் வந்த வண்ணமே இருக்கு இந்த ஒரு மேட்ச்சில். 310க்கு 2 டீம் இந்தியா. ரோஹித் ஷாரிஷ் அவுட்டுங்க. ஸ்ரேயஸ் ஐயர் தூக்கி அடிக்க பார்த்தாரு. ஒரு விக்கெட்டு போயிடுச்சு. பல வருஷங்களுக்கு அப்புறம் ஒரு விக்கெட் கிடச்ச ஃபீல் இருக்கும் பாகிஸ்தானுக்கு. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸ்ரேயஸ் ஐயர் 65 பாலில் 110 ரன். சரியான இன்னிங்ஸ். கம் டு த எண்ட். பயங்கரமாக ஆடி இருக்காரு. அவர்கிட்ட இங்கே வந்த உடனே அடிச்சிருக்கார் அக்ஷர் பட்டேல். பவுண்ட்ரி போகுது. முதல் பாலே அவருக்கும். விராட் கோலி அடிச்சாருங்க ஷாட்டு. 6 நினைக்கிறேன். ஆமாம், 6 தான். சரியான அடி. இங்கே மீண்டும் ஒரு ஷாட்டுக்கு போகிறாரு. இந்த முறையும் சுத்தலை போட்டு அவுட் ஆகிட்டாருங்க. ஓ மை காட். 2 செஞ்சுரி அடித்த பேட்ஸ்மேன் 110 ரன்கே அவுட் ஆகிட்டு போகிறாங்க. யாருக்கு மேனாத்த மேட்சாக இருக்கும்? இங்கே ஷாஹின் ஷா அஃப்ரீடி தான் எல்லாத்தோட விக்கெட் எடுத்திருக்காரு. 3 விக்கெட் அவருக்கு. இங்கே கேஎல் ராகுல் வந்த உடனே 6 ஓட ஆரம்பிச்சிருக்காரு முதல் பால்லையே. இங்கே அடுத்த பால் பேக் ஃபுட்டில் ஒரு ஷாட்டு. பவுண்ட்ரி போக போகுதுன்னு நினைக்கிறேன். எஸ், பவுண்ட்ரி ஃபார் கேஎல் ராகுல். 6 பாலில் 12 ரன். கேஎல் ராகுல் கிளாஷியான ஷாட்டு. பவுண்ட்ரி போகுது. அது வேற லெவலுங்க. நீங்கள் கேஎல் கிளாசிக் ராகுல் இந்த முறை கிளாசிக்கான பேக் ஃபுட்டில் ஒரு 6. வேற லெவல் ஆடுறாரு அவரு. டீம் இந்தியா 359க்கு போயாச்சு. ஆஹா, அவுட்டுங்க. கேஎல் ராகுலோட விக்கெட்டை தூக்கியிருக்காங்க பாகிஸ்தான். இப்போ கொஞ்சம் விக்கெட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ஒரு மேட்ச்சில். பவுலிங் யூனிட் லைட்டாக பேக் அவுட் பண்ணுது. சொல்லும் போது ஹர்திகா பாண்டியன் வாய்ப்புள்ள ராஜா நடித்தார். முதல் பந்திலே 6. இந்த முறையை அடிச்சு விட்டுருக்கார் அக்ஷர் பட்டேல். த சிக்ஸர் பட்டேல். பவுண்ட்ரி. 400 நோக்கி போயிட்டு இருக்காங்க டீம் இந்தியா. அதுவும் பாகிஸ்தான் கூட விளையாடும் போது. இந்த அவுட்டா? ஐயோ, ஷாஹின் ஷா அஃப்ரிடிக்கு 4வது விக்கெட்டு. ஒரு அன்ஃபார்ச்சுனேட் டிஸ்மிஷல் ஃபார் அக்ஷர் பட்டேல். எங்கேயோ போகிற பால ஸ்டெம்புக்குள்ளே வாங்கி போட்டுக்கிட்டாரு.
இங்கே ஹர்திகா பாண்டியன் 2 பால் 6 ரன் வந்த முதல் பால் 6 அடிச்சார். அடுத்த பால் டாட் பால். இந்த பால் என்ன பண்ண காத்திருக்கார் ஹர்திகா பாண்டியன். தூக்க பார்த்தார், ஆனால் வெளியே தூக்கி போட்டாங்க. ஹர்திக் பாண்டியா அவுட். பேக் டு பேக் விக்கெட்ஸ் ஃபார் டீம் இந்தியா. ஆனால் இங்கே ரவீந்திர ஜடேஜா வந்த உடனே அடிச்சாருங்க 6. 375 தாண்டிட்டாங்க. இங்கே இன்னொரு ஷாட்டு. பட் இந்த முறை மூக்குமல் ராஜா இந்தியா பேட்ஸ்மேன்ஸ் கொஞ்சம் அவசரப்படுறாங்களோன்னு தோணுது. 8 டவுன். இப்போ ஃபுல்லாக பவுலர்ஸ் தான். ஆனால் இருந்தாலும் ஸ்கோர் எங்கேயோ இருக்குது. இங்கே ஷமி அவரோட பங்குக்கு நானும் ஒரு பவுண்டரி அடிச்சிருக்காரு. பவுண்டரி. இங்கே முகமது ஷமி ஷார்ட் பாலோட போடுறேன், இந்த வாங்கிக்கோ. நசீம் ஷா பவுண்டரி. ஆஹா, இந்தியாவோட பவுலர்ஸ் நல்லா பேட்டிங் ஆடுறாங்க. 400 மார்க்கை எப்படியாவது ரீச் பண்ணிடணும். எப்படி ஆல் அவுட் ஆயிரும்னு நினைக்கிறீங்க. பவுண்டரி 393. இங்கே ஒரு ஷாட்டு, இன்னொரு பவுண்டரி. 397க்கு போயிருக்கு ஸ்கோர் 41 ஓவர் முடிவில். 42வது ஓவர் கடைசி பந்து அவுட்டுங்க. ஆஹா, அவுட் ஆகிட்டாருங்க ஹர்ஷித் ராணா. பட் டீமோட ஸ்கோர் 400 கிராஸ் ஆயிடுச்சு. லாஸ்ட்டு பால் விக்கெட்டா? ஆமாங்க, ஆமாம், இதுதான் லாஸ்ட்டு பால் ஆஃப் த இன்னிங். சொல்ல வரலான்னு இருந்தா கடைசியில் அதுவே நடந்துருச்சு. 406 ரன் எடுத்தா இந்த ஒரு கிரேட்டஸ்ட் ரைவல்ரியை பாகிஸ்தான் வின் பண்ணலாம். தோத்தாங்கன்னா அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். இந்தியா டீம் பவுலிங்க்கு ரெடி ஆயிடுச்சு. நல்லா பிளான் கோட் கொடுத்துட்ருக்கார் ரோஹித் சர்மா, விராட் கோலிலாம். சரியான இன்னிங்ஸ் ஃபஸ்ட்டு பேட்டிங்கில். செகண்ட் இன்னிங்ஸ் என்ன பண்ண போகிறாங்க பாகிஸ்தான், பொறுத்திருந்து பார்க்கலாம். முகமது ஷமி போன மேட்ச்சில் ஒரு 5 விக்கெட் ஆல் எடுத்தார் அகேன்ஸ்ட் பங்களாதேஷ். இங்கே பார்த்தீங்கன்னா முகமது ஷமி கையில் தான் முதல் ஒரு கொடுத்துருக்கா. பூம்ரா இல்லாதனால முகமது ஷமி மேலே எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் இருக்குது. பட் 406 ரன் இருக்குது. சேஸ் பண்ண மாட்டாங்க ஹோப்ஃபுல்லி நம்பரை. முதல் பால் தூக்கி அடிக்க முயற்சி பண்ணியிருக்கார் இங்கே பாபர் அஷாம். இமாம் உல் ஹக் வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஃபக்கர் ஜவான். இங்கே அவரோட இங்கே வந்திருக்காரு. எதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டு? வந்தவனே அவுட் ஆகிருக்கா. இமாம் உல் ஹக் அவுட் ஆகிருக்காரு முதல் ரன்னுக்கே. முதல் ஓவரில் விக்கெட் கிடச்சிருக்கு டீம் இந்தியாவுக்கு. முகமது ஷமி ஸ்ட்ரைக்ஸ் இயர். ஹர்திகா பாண்டியன் கேட்ச விட மாட்டார். முதல் ஓவர்லேயே முதல் விக்கெட் கிடச்சிருக்கு டீம் இந்தியாவுக்கு. இங்கே முகமது ஷமி அடிச்சு விட்டுருக்காரு. இங்கே சரியான ஷாட்டு. ஷகில் பவுண்ட்ரி கிடச்சிருக்கு அவருக்கு. பாகிஸ்தானோட முதல் பவுண்ட்ரி அதுதான். இங்கே பாபர் அஷாம் ஸ்ட்ரைக்கில் அவுட்டு. ஹர்ஷித் ராணா எடுத்தாருங்க. வேல் நம்பர் 1 பேட்ஸ்மேன் பாகிஸ்தானால் சொல்லப்படுகிற ஒரே பிளேயர் பாபர் அசாம். அவரோட விக்கெட்டை தூக்கி இருக்காரு ஹர்ஷித் ராணா. இன் ஸ்விங்கிங் டெலிவரி ஸ்டெம்பை காட்டிட்டாரு. குச்சி காலி. இந்தியாவோட ஃபயர் பேட்டிங் அண்ட் பவுலிங். ஹர்ஷித் ராணா டு ஷவுத் ஷகில் ஒரு ஷாட்டுக்கு போயிருக்காரு. பேக் ஃபுட்டில் ஒரு பவுண்ட்ரி. நல்லா ஆடிட்டு இருக்கார் ஷவுத் ஷகிலை பொறுத்த வரைக்கும். இங்கே ஒரு பவுண்ட்ரி கிடச்சிருக்கு ஷவுத் ஷகிலுக்கு. முகமது ஷமி டு பாபர் ரிஸ்வான். சரியான ஷாட்டு. முகமது ரிஸ்வான் சரியான ஷாட்டு. பவுண்ட்ரி கிடச்சிருக்கு. முகமது ரிஸ்வான் 7 ரன். இங்கே ஒரு ஷாட்டு. அவுட்டா? எல்பிடபிள்யூ அப்பீல். பெரிய விக்கெட்டு. எஸ், அம்பையர் ஐயா அவுட்டு கொடுத்துட்டாரு. மேட்ச் ஆஃப் த மூமெண்ட். ஏன்னா அவங்க டீமில் ஒழுக்கமாடுற ஒரே பிளேயர் இவர் மட்டும்தான். இவரோட விக்கெட்டை தூக்கியாச்சு. ரிவ்யூவும் போல இந்தியா ஆன் ஃபயர். 3வது விக்கெட்டை தூக்கிட்டாங்க பவர் பிளேக்குள்ளேயே. அதுவும் பிக் கன்சத் காலி. முகமது ஷமிக்கு 2வது விக்கெட். எல்பிடபிள்யூ அவுட். முகமது ரிஸ்வான் கோஸ் டு த பெவிலியன். அதோட பாகிஸ்தானோட ஹோப்ஸும் காலி. ஐ திங்க் அவுட் தான் நினைக்கிறேன். கீழே கமெண்டில் சொல்லுங்கள் அவுட்டா நாட் அவுட்டுன்னு. இங்கே பார்த்தீங்கன்னா அஸ்லாம் வந்திருக்காரு. வந்த உடனே பவுண்ட்ரியோட ஆரம்பிக்கிறாரா இன்னிங்ஸ்ன்னு கேட்டால் ஆமாங்க. 48க்கு 3 பாகிஸ்தான். 51க்கு 3. இப்போதைக்கு தூக்கி அடிக்க முயற்சி பண்ணால் அவுட் ஆயிடுவேன் தெரிஞ்சு கிரவுண்டோட அடிக்கிறாங்க பவுண்ட்ரி. இங்கே பவுண்ட்ரிஸ் வந்த வண்ணமே இருக்குது. பட் 58க்கு 3 அது என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் இங்கே முறை அடிச்சாருங்க ஷவுத் ஷகில். பவுண்ட்ரிங்க அவருக்கு. அவர் நல்லா ஆடிட்டு இருக்காரு. ஹர்ஷித் ராணா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கார் இன்றைக்கி ஒரு மேட்ச்சில். இங்கே பார்த்தீங்கன்னா அவுட்டு. எஸ், 4வது விக்கெட்டை தூக்கி இருக்காங்க டீம் இந்தியா. ஹர்திகா பாண்டியன் வந்த உடனே அவருக்கு ஒரு விக்கெட்டு கிடச்சிருக்கு. அவுட் ஆகிட்டு போகிறாருங்க ஷவுத் ஷகில். அஸ்லாம் அவுட் ஆகிருக்காரு 12 ரன்னுக்கு. சரியான பவுலிங் ஃப்ரம் டீம் இந்தியா. ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோ போட்டுட்ருக்க. ஒரு 50 லைக் டார்கெட் வைக்கிற இந்த கிரேட்டஸ்ட் ரைவல்ரிக்கு யாரெல்லாம் நம்ம வீடியோ இன்னும் லைக் அண்ட் ஷேர் பண்ணாமல் பார்க்கணும் பார்த்துருங்க. ஹர்திகா பாண்டியனோட டெலிவரி பற்றி என்ன இருக்கீங்களா கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரியான பந்து. ஆஃப் ஸ்டம்பை தூக்கியிருக்காரு. இங்கே ஷவுத் ஷகிலும் அவுட்டு. எஸ், இந்தியா பேக் டு பேக் விக்கெட்ஸ் தூக்கியிருக்காங்க. ஒரு பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ணியிருக்காங்க. 65க்கு 5. அவ்வளோதான் பாகிஸ்தான் முடிஞ்சாங்களா? சரியான டெலிவரி ஃப்ரம் முகமது ஷமி. என்ன இன் ஸ்விங்கிங் டெலிவரி. இதே மாதிரி தான் தூக்குனார் பாபர் அசாம். ஹர்ஷித் ராணா எடுத்தார். பட் இங்கே ஷவுத் ஷகிலை நான் தூக்கி காட்டுறேன்னு சொல்லி எடுத்தாருங்க. இந்த முறை 2 குச்சி காலி. சரியான ஒரு பார்ட்னர்ஷிப். அதுக்கப்புறம் சிங்கிள்ஸ் அண்ட் ஒன்ஸ் ஆடிய சரியான ஒரு பார்ட்னர்ஷிப் சேர்த்துருக்காங்க. பவுண்ட்ரிஸ் எதுவுமே அடிக்க முடியல இவங்களால. பட்
ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆகிருக்கு. 120-5. இங்கே ஒரு ஷாட் அவுட்டுங்க. ஹார்திக் பாண்டியாவுக்கு இன்னொரு விக்கெட். டீம் இந்தியா ஆன் ஃபயர். கொஞ்சம் பார்ட்னர்ஷிப் டெலிவரி ஆச்சு, அதையும் தட்டி உடச்சிட்டாங்க. அந்த ஒரு பார்ட்னர்ஷிப்பையும் வளரவே விடலை பாகிஸ்தான். ஒரு 100 ரன் பார்ட்னர்ஷிப் போனால் மேட்ச்சில் ஏதாவது பண்ணியிருக்கலாம். 50 ரன் பார்ட்னர்ஷிப் பத்தாத நண்பர்களை. ஹார்திக் பாண்டியாட்டிருந்து ஒரு செம பந்து கட்டர் மாதிரி போட்டார், அதை தூக்கிடுச்சு லெக் ஸ்டம்பை. இங்கே ஒரு ஷாட்டுக்கு போயிருக்காரு, ரொம்ப நேரம் கழிச்சு பவுண்ட்ரி. விராட் கோலி சும்மா ஒரு பவுலிங் போட வந்தார், அவரும் அடிச்சிருக்காங்க ஒரு பவுண்ட்ரி. என்னையா இங்கே அஃப்ரிடி எத்தனையோ தடவை விராட் கோலியை போட்டு எடுத்துருவார், ஆனால் விராட் கோலி போடுறாரு அஃப்ரிடி நோக்கி. ஆஹா, எடுத்துட்டாருங்க. ரிவெஞ்சுனா இப்படி இருக்கணும். விராட் கோலி பவுலிங்கில் ஷஹீன் ஷா அஃப்ரிடி பேக் டு த பிவிலியன் போல்ட்டை காட்டி அவுட் ஆகிருக்காரு. வேற லெவல் ஒரு ரிவெஞ்சுன்னு சொல்லலாம். இதைய தரமான ஒரு மேட்சாக போயிட்டுருக்கு. இந்தியாவோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் 1 மேன் ஆர்மியாக நின்று மேட்சை யாரும் ஜெயிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா டீமாக சேர்ந்தே விளையாண்டுருக்காங்க. பாகிஸ்தானுக்கு அந்த 1 மேன் ஆர்மி இன்னிங்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா இவர் ஆடிட்டு அவுட்டுங்க. பேச இன்னொரு விக்கெட்டை தூக்கியிருக்காரு முகமது ஷமிக்கு. 4வது விக்கெட்டு. LBW அவுட்டு. ஸ்லோவர் ஒன்று கணிக்க முடியாமல் அவுட் ஆகிருக்காரா இங்கே ரஷீம் ஷா. அவுட்டுங்க. ரிவ்யூ போனாலும் ரிவ்யூவும் போச்சு, உள்ளதும் போச்சு, நல்லா கண்ணான ஆகிவிட்டது. அவுட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா போட்டு 5 விக்கெட்டால நோக்கி போயிட்டாருங்க முகமது ஷமிக்கு. 5வது விக்கெட். 9 டவுன் பாகிஸ்தான். பாகிஸ்தானின் தொல்லை இந்த போட்டி இல்லைன்னு சொல்ல, ஒரு விக்கெட் தான் தேவை, ஆனால் அதையும் எடுப்பாரா. 5 விக்கெட்டால் இப்போதைக்கு முகமது ஷமிக்கு பேக் டு பேக் 5 விக்கெட்டால். சரியான 5 விக்கெட்டால். ஆனால் இது குச்சி காலிங்க. லெக் ஸ்டம்பை தூக்குனாவாச்சு பரவாயில்ல, ஆஃப் ஸ்டம்பையை தூக்கி இருக்காரு. சரியான பந்து. அன்பிளேயபிள் டெலிவரின்னு சொல்கிறதுல இதுவும் ஒன்று. இங்கே 50 ஃபார் இங்கே ஹாரிஸ் ராஃப். அவர் வந்தார், ஸ்லோவர் ஒன்று கரெக்டாக கணிச்சு அடிச்சிட்டார். ஒரு பவுண்ட்ரி அவருக்கு. சரியான ஷாட். ஒரு தாகீர் இங்கே ஒரு ஷாட்டு பவுண்ட்ரி போகுதா? ஆமாங்க, தாகீர் கொஞ்சம் டஃப் கொடுக்குறாரு. ஆனால் என்ன 406 ரன் டார்கெட்டு. ஹர்திகா பாண்டியன் போலிங் போட்டார், அதையும் பின்னாடி அடிச்சிருக்காரு. ஆஹா, அந்த போட்டியில் உசுர் இருக்கா? இங்கே ஒரு 50 ரன் பார்ட்னர்ஷிப். தாகீர் நல்லா ஆடிட்டு இருக்காரு. இன்ஃபேக்ட் 73 ரன்யா, சரியான அடி. ஹர்ஷித் ராணா எக்ஸ்பென்சிவ் இன்னைக்கு. ஒரு ஷாட்டு, மீண்டும் ஒரு பவுண்ட்ரி போகுதா? ஆடாடாடா டே, தாகீர் ஓப்பனிங் வந்திருக்கலாமலடா. இங்கே குல்தீப் யாதவ் ஒரு ஷாட்டு, பவுண்ட்ரி போகுதா? ஆமாம், பவுண்ட்ரி தான் போகுது. ஒரு விக்கெட்டை தூக்கி விடுடா மடார்னு. இந்தியா எப்படியா ஜெயிக்க வைங்க. அந்த வின்னிங் மூமெண்ட் வந்துருச்சா டீம் இந்தியா? ஹாரிஸ் ராஃப் செம்மையாக ஆடி இருக்கான். அவ்வளோதான், முடிஞ்சது இந்த ஒரு மேட்சின். பாகிஸ்தானின் தொல்லை இனிமே இந்த மேட்சில் இல்லை. 196 வித்தியாசத்தில் அபார சிறப்பான தரமான சம்பவத்தை செஞ்சு வின் பண்ணியிருக்காங்க. சாம்பியன்ஷிப் 2017 ஃபைனல்ஸுக்கு இதுதான்டா ரிவெஞ்ச் இந்தியா சொல்லாமல் சொல்லியிருக்காங்க. இந்தியன் டீம் சரியான வின்னு. பேட்டிங் அண்ட் பவுலிங், ஓவரால் ஃபீல்டிங் எல்லாத்துலேயும் கலக்காலிச்சி பண்ணி இந்த ஒரு போட்டியை வின் பண்ணிட்டாங்க. அந்த கிரேட்டஸ்ட் ரைவல்ரியை வின் பண்ணது இந்தியா தான். நீங்கள் நம்ம சேனல் லைக் அண்ட் ஷேர் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா லைக்காக போட்டு பாருங்கள். ஒரு 50 லைக் டார்கெட் வச்சுருக்கேன். 50 ஓவர்ஸ் எடிட் பண்ணி போகிறது அவ்வளோ ஈஸி இல்லை நண்பர்களே. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் கேஸ். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். விராட் கோலி மேன் ஆஃப் த மேட்ச்.